இப்போ விஜயினுடைய ஸ்பீச் வந்து பள்ளிக்கூடங்களே சில இடங்களை போட்டு காட்டப்படுது. அங்க வந்து முதலமைச்சர் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மிஸ்டர் விஜய் வந்து சினிமா நடிகர் கிடையாது. மிஸ்டர் ஜோசப் விஜய் நோ லாங்கர் சினிமா நடிகர், சீஃப் மினிஸ்டர். நீங்க பார்த்து தான் பேசணும். எதிர்கட்சி தலைவருக்கே இவ்வளவு சட்டங்கள் சொல்றோம்னா அப்ப ரூலிங் பார்ட்டியில இருக்கிற ஆளுமையில இருக்கிற மனிதர் எவ்வளவு ஆளுமையோட நடந்துக்கணும்ன்றது அவருக்கு இதை விட அதிகமான ரெஸ்பான்சிபிலிட்டி. வாயில் நல்லா வரும் அப்படின்றாரு. இதெல்லாம் புழக்கத்துல இருக்கிற ஆர்டினரி ஸ்லேடைகள். நல்லா வரும்ன்றது கெட்ட வார்த்தை வரும்னு தானே அர்த்தம். கெட்ட வார்த்தைன்றது இட் நீட் நாட் ஆல்வேஸ் பி அ செக்ஷுவல் இன்டென்டோ. அப்படி நீங்க எடுத்துக்க கூடாது. இட் கேன் பி அனிமல் பேர் சொல்லலாம், அக்ரெசிவான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் சகஜமா எல்லாரும் பேசணும். ஆனா பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ் கிடையாதுன்றதை நம்ம ஒத்துக்கிறோம். பட் இது வந்து இன்னொருத்தரோட செக்ஷுவாலிட்டியை பத்தின அசிங்கமான ஸ்டேட்மெண்ட். என்னால முடியல அவனால முடியுதுன்ற லெவல்ல இருக்கிற ஸ்டேட்மெண்ட். இது வந்து ஏன் எங்க கிட்ட வந்து சொல்றீங்க? வை ஆர் யூ வாஷிங் யுவர் டர்ட்டி லினன் இன் பப்ளிக்? எங்களுக்கு என்ன இதெல்லாம் கேட்கணும்னு? நீங்க தனியா போய் தானா பேசிக்கோங்க. எங்க கிட்ட ஏன் வந்து இதெல்லாம் சொல்றீங்க? இது கேட்க கூட நாராசமா இருக்கு எங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் அவரை மீறி வருது, தாங்க முடியாம வருது. நீங்க போய் அதுக்கு தெரப்பி எடுத்துக்கோங்க. பப்ளிக்ல வந்து வளராதீங்க. இல்ல எல்லாருக்குமே அந்த அட்வைஸ் கொடுக்கணும்ல நீங்க? எல்லாருக்கும் தான் சார், இவருக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே. நீங்க முன்ன உங்க கட்சிகள்ல என்ன வேணா உளறி இருந்திருக்கலாம். அன்னைக்கு இருந்த ரெக்கார்டிங் சிஸ்டம் வேற, அன்னைக்கு இருந்த டிவைசஸ் வேற, அன்னைக்கு இருந்த பாப்புலேஷன் வேற. அன்னைக்கு அம்மாக்களே குழந்தைங்க கிட்ட கெட்ட வார்த்தை பேசுவாங்க. இன்னைக்கு அப்படி பேச முடியாது. கெட்ட வார்த்தைகள் இன்ட்ரோடியூஸ் தான் பண்ண முடியும். ஆக்சுவல் கான்வர்சேஷன்ல நம்ம பேச முடியாது குழந்தைங்க கிட்ட. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸுக்கு எல்லா ஊர் குழந்தைங்களும் வளரும்போது அப்போ இன்டர்நேஷனல் பிஹேவியர் தானே நம்ம குழந்தைங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். தமிழ்நாட்டில் மட்டும் இவ்வளோ அசிங்கமாக பேசுவாங்க. சீஃப் மினிஸ்டரும் ஆப்போசிஷன் லீடர் இவ்வளோ அசிங்கமாக பேசிப்பாங்கன்றது ஹவு கேன் இட்? ஆஸ் மதர்ஸ் வி ஆர் அஷேம்டு. நாங்கள் கஷ்டப்பட்டு நல்லபடியாக வளர்க்கணும்னு பார்க்குறோம். நீங்கள் அசிங்கமான எக்ஸாம்பிள் வந்து ஏன் கொடுக்குறீங்க? இல்லை, இந்த குறிப்பிட்ட இந்த 3 நபர்கள், அது வந்து உதயநிதி, த்ரிஷா, விஜய். இப்போ இந்த 3 நபர்களும் கடந்த காலங்களில் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்காங்க. குருவி படம் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசரா அறிமுகமானார் உதயநிதி. அந்த படத்துடைய ஹீரோயின் த்ரிஷா, ஹீரோ விஜய். இப்போ இன்னைக்கு அவங்கள சுற்றி தான் அரசியலுமே பேசப்படுது. என்ன இதுல ஒரு பிரச்சனை இருக்கிறதா தெரியுது இல்ல? ஐ டோன்ட் ஈவன் வாண்ட் டு ஸ்பெகுலேட் ஆன் திஸ். ஒரு உமனை பத்தி என்ன கல்ச்சரும் டிக்னிஃபைடா தான் பேசணும். என்ன நடந்திருக்கலாம், நடக்கலாம், அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத. அதுதான் நீங்க அரசியலும் பேசப்படுதுன்றனால கேட்க. அது பேசுறவங்க பேசட்டும் சார், என்னால அதெல்லாம் பேச முடியாது. ஒரு உமனோட உண்மையிலே ஒரு உமனோட மாடஸ்டி, ஒரு சிங்கிள் உமன், அவங்க தனியா அந்த உலகத்துல இருக்கிறாங்க, அவங்க கேட்பாரு இல்லைன்றதுனால நீங்க என்ன வேணா பேசுவீங்களா? சங்கீதாக்கு பொருந்தாதா? சங்கீதாவை எல்லாருக்கும் தான். எனி உமன், ஈவன் ஃபார் மீ, எனி உமன்